ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமன்ஸ் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்காக பழி வாங்குவேன் என்று சொல்லுகிறார். பழி வாங்குதல் தேவனுக்கு உரியது, அவர் பதில் செய்வேன் என்று சொல்லுகிறார். In the book of Deuteronomy chapter 32 verse 35 says, "Vengeance is mine, I will repay, says the Lord." So whoever is hurting you, doing anything against your will or wish, do not avenge them. Let God take care of these matters to them. There are times people try to show their power, but when you let God take control of them, God will avenge them. God will always a just God. You need to understand, when you let God to take control of those situations, the wrath of God is great. That is why he says, "Leave it to me. I will take the wrath upon them." That is what God says. நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் யாருக்கும் பழி வாங்க கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்துல விட்டுவிட வேண்டும். தேவன் அதற்கு பதில் செய்வார். தேவன் பதில் செய்ய ஆரம்பித்தால் அது மிகுந்த பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தர் அவர்களை ஆக்கினை தீர்க்கும்படியாக அவர்களை விட்டு கொடுக்க வேண்டும். நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது, பழி வாங்கக்கூடாது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord God says, "Leave it to them for the wrath of God." God's wrath is greater than what you and me can do. God is a just God. You see in the book of Genesis, Joseph's brothers made a lot of ridicules against him. They sold him for a small amount of pennies, you can say. But when God blessed Joseph, his life was so prosperous. That is the reason. Make a decision that you will let God to take control of these things in your life, so that God will be glorified. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலே பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ தேவனே எங்களுக்கு உதவி செய்தவர்கள். எல்லா பிசாசின் கிரியைகள், வல்லமைகள், அதிகாரங்கள், அந்தகார சக்திகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலம் பண்ணுகிறோம், அப்புறப்படுத்துகிறோம். ஒரு தெய்வீக பாதுகாப்பு உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தேவ ஞானம் அவர்களிலே விளங்கட்டும். உடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.